யாரையும் பார்த்தானுங்களாம்மா டியூஷன் போயிட்டு வரும்போது. யாரை பார்த்த சொல்லி தெளிவாக சொல்லு. ஒருத்தர் வந்து பைக் ஓட்டுறாருமே கோயில் செட் வச்சு பைக்கை போட்டு கத்துறாரு. எப்படி கத்துறாரு? என்ன சொன்னாரு? யாரை திட்டினாரு அவரு? யாரோ திட்டினாரு. ஒலாரி நிற்கிறாரு. எப்படிப்பா கத்துனாரு அவரு? ஓ கொன்னுடுவேன்டா சொன்னாரா? அப்படிலாம் சொன்னாரா? கனவுல பண்ணி ஏன் தரு நானும் சேவத்துல மட்டும் வச்சுங்க. பானிபூரி சாப்பிட போகிறோம். ஐ மீன் வாங்க போகிறோம் இல்லை, வாங்கி வந்து வீட்டில் குழப்பி சாப்பிடுவோம். அது நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். கரெக்டா? லொண்டை ஏ இது நல்லது நல்லது. நீத காரணமே. சரி ஓகே பை. ஒழுங்கா சொல்றதா இருந்தா சொல்லு. செத்துட்டு கத்துறாரா? எப்படி கத்துனாரு? என்னன்னு கத்துனாரு? கொளறி நிற்கிறாருல்ல, ஒளரின்னு இருக்காரு. நீ ஏங்க போய் ஒளறீங்கன்னு கேட்க வேண்டியதானே? எழுப்பி உட்கார வைக்க வேண்டியதானே? கூடிய விரைவில் இன்னொருத்தனும் அந்த மாதிரி ரோட்ல கடப்பான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஆமாவா இல்லையா? ஜெஃபி, இந்த வேர்ல்டுலயே உனக்கு ரொம்ப பிடிச்சது யார் ஜெஃபி? இன்னொருத்தருங்க, இன்னொன்னு. அப்போ உங்க தாத்தா மேக். உனக்கு இந்த உலகத்துல யாரை ரொம்ப பிடிக்கும்? என்னையாடி அழகி அழகி. சரிடி, நீ புடி. ஆயா உனக்கு பிடிக்கலனா தான் தப்பு. சரி, உனக்கு யாரை இந்த உலகத்துல பிடிக்கவே பிடிக்காது? உனக்கு யாரை இந்த உலகத்துல பிடிக்கவே பிடிக்காது? குர்ரா டே அவுந்துராதே. இந்த அம்மாக்கு சரி, இந்த உலகத்துல உனக்கு யாரப்பா பிடிக்க பிடிக்காது? ஐயோ அவனை தானா? சரி, இப்போ பச்சா இப்போ பாருங்க, பானிபூரி, மருக்கு சாண்ட்விச்சும் 2 சவஸ். பானிபூரி குபத்தத்திராரி. சரி, டியூஷன்ல குட்டு வாங்கணும்ல, அதை காட்டு. டியூஷன்ல குட்டு வாங்கினே, அதை காட்டு. இதோ வீடியோல காட்டு. எல்லாருக்கும் மட்டும் சொல்றாங்க எல்லாரும். அங்கங்க ஊர் பொறுக்கின்னு பிள்ளைங்க படிப்பை இது பண்ணாமையா இருக்கேன் நானே. சொல்லு பார்க்கலாம். பிள்ளைங்க படிப்பு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இருக்கேன். படிக்காத தற்குறியா நீ? காட்டு. ONE1 பார்க்காமே டியூஷனில் எழுதி என் பிள்ளை வந்து குட்டு ஸ்டார் வாங்கியிருக்கு. வெரி குட் மை சைல்டு. படிப்பு தான் மக்களே முக்கியம். ஸோ முறுக்கு சாண்ட்விச் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் எனக்கு வேணும் மோனிகான்னு சொல்லுங்கள். அப்படியே காட்டுங்க, ஊட்டி விட்டுறேன். நான் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்ட மாதிரி சரியா? நேரில் பார்த்தா கண்டிப்பாக வாங்கி தரேன். மறக்காமல் மோனிகா முறுக்கு சாண்ட்விச் அப்படின்னுங்க வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன் சரியா? அம்மா பாய் பாய் இஷ்கு ஆலா. நீ சொல்லு.
அஷ்கியா, இது அஷ்கி, இது இஷ்கி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை கிளிக் பண்ணுங்க. நீ சொல்லுப்பா. கீழே லைக் பண்ணுங்க, மேலே தட்டுங்க. கீழே இருக்கிறத கிளிக் பண்ணுங்க, மேலே இருக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா. அப்படியே ஆன மாதிரியே சொல்லிட்டு போயிருது. ரோட்டில் ஏதோ குடிக்காரனுங்களை பார்த்துட்டானுங்களாம்மா. ஜெஃபி டியூஷன் போகிற வழியில் அவர் ஏதோ குடிச்சிட்டு செவுத்தில் மோதி கீழே விழுந்துட்டு கத்திட்டு இருந்தாராம். அதை வீட்டுக்கு வந்தோடனே 2 பேர் ஆரம்பித்தானுங்க. எப்போவுமே நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அது நான் மார்னிங் டியூட்டியாக இருந்தாலும் சரி, ஈவினிங் டியூட்டியாக இருந்தாலும் சரி, நான் எப்போவுமே பசங்களை கூட்டிகிட்டு கடைக்கு போயிடுவேன். ஏன்னா அவனுங்க வீட்டுள்ளேயே இருக்கானுங்களா. ஸோ அதனால் கடைக்கு போய்ட்டு அவனுங்க என்ன கேட்குறானுங்களோ அதை நான் வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் இந்த ஜூஸ்லாம் வாங்கினா இதுதான் நிறைய பேர் கேட்பீங்க, எதுக்கு ஜூஸாக வாங்கி தரீங்க மோனிகா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் ஏன் நான் வாங்கி கொடுக்கலன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றது அந்த கடையில் இருந்த எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மேக் வந்து எப்படின்னா உடனே மேக் வந்து ரியாக்ட் ஆகி கத்த ஆரம்பிச்சு ஒரு மாதிரி மேக் கத்த ஆரம்பிச்சானா அவ்வளோதான், அவன் நிறுத்தவே மாட்டான் அவன் ஒரு பொருளுக்கு இது பண்ணுற வரைக்கும். ஸோ அதனால வந்து அவனுக்கு என்ன கேட்டாலுமே கொடுத்துருவேன். அதேமாதிரி ஜூஸ் குடிக்க மாட்டானுங்க. அதுவும் மோஸ்ட்லி மேக்ஸன் ஜூஸே குடிக்க மாட்டான். ஆனால் நிறைய ஜூஸ் வாங்குறது மேக்ஸனாக தான் இருக்கும், ஆனால் குடிக்க மாட்டான். இந்த மாதிரி கீழே ஊற்றுறது அதுக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க, ஓ உங்ககிட்ட பணம் இருக்காமா அப்படின்னு. பணம்ன்றதுன்னு இல்லை, அந்த கத்தி அந்த டென்ஷன் ஆகுறத விட குழந்தை அழுது என்ன இது பண்ணுறத விட அந்த 10 ரூபா 20 ரூபா தானே போது அப்பா கொஞ்சம் நேரம் அவன் கத்தாமல் இருப்பானே அப்படின்ட்டு தான். ஏன்னா மேக்ஸன் அந்த மாதிரி பண்ணுவான். லைவாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸனை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த கடையிலேயே அந்த ஜூஸ் வந்து ஓப்பன் பண்ணி தரலன்ட்டு நான் அவ்வளோ அடி, அந்த பானிபூரி கடையிலேயே நான் அவ்வளோ அடி அவ்வளோ கத்தி எல்லாம் இது பண்ணி ஒரு மாதிரி பண்ணிவிடுவான் அவன். ஸோ அதனால தான். அண்ட் வந்து ஜெஃபர்சன் வந்து மார்க் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே எடுத்திருந்தான். சீரியஸ்லி சூப்பர் மார்க்ஸ் எடுத்திருந்தான், எல்லாத்துலேயுமே நல்ல மார்க்கு. இன்னொன்று என் பிள்ளை என்னைய மாதிரியே இருக்குது, தமிழ் வரமாட்டேங்குது. எனக்கும் தமிழ் கொஞ்சம் தகராறு. அதனால் உடனே கமெண்ட்டில் நீ தமிழ் பெண் தானே, தமிழ்நாட்டில் தானே இருக்க அப்படின்னுவாங்க. தமிழ் பேசுகிறது வேறு, அந்த சொல்லுலாம் வந்து நிறைய லெட்டர்ஸ் இருக்கும்ல தமிழில். ஸோ எனக்கு அது சரியாக வராது. அதனால் வந்து ஜெஃபர்சனுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, தமிழ் சரியாக வரல அவனுக்கு. ஸோ போக இன்னும் ஆனால் பரவாயில்ல, போன வாட்டி விட இந்த வாட்டி கொஞ்சம் தமிழில் அதிகமாக மார்க் எடுத்திருக்கான். நல்ல மார்க் இந்த வாட்டி, போன வாட்டியை காட்டிலும் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக பண்ணியிருக்கான். அதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் என் வாழ்க்கை.